Welcome to Wahi TV World YouTube channel. முதலில் தலைப்பு செய்திகள். இஸ்ரேல் ஹமாஸுக்கிடையான போர் நிறுத்தத்தின் ஹமாஸுடைய முடிவு இன்னும் 24 மணி நேரத்தில் தெரிந்துவிடும் என்று அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் தெரிவித்துள்ளார். ட்ரம்ப் கனவில் மண்ணை வாரி போட்ட இஸ்ரேல், காசாவில் ஆக்கிரமிப்பு படை வெறியாட்டம். இனி விரிவான செய்திகளை பார்க்கலாம். காசாவில் உள்ள ஹமாஸ் அமைப்பினர் மீது இஸ்ரேல் தாக்குதல் நடத்தி வருகின்றது. இந்நிலையில் இந்த போரை முடிவுக்கு கொண்டு வருவதற்காக ட்ரம்ப் முயற்சித்து வருகிறார். சில நாட்களுக்கு முன்னால் 60 நாட்கள் போர் நிறுத்தத்திற்காக தனது முன்மொழியையும் அதற்கான நிபந்தனைகளையும் இஸ்ரேல் ஏற்றுக்கொண்டதாக அமெரிக்க அதிபர் ட்ரம்ப் தெரிவித்தார். இந்த முன்மொழிவை ஹமாஸ் ஒப்புக்கொள்கிறதா என்று இன்னும் 24 மணி நேரத்தில் தெரிய வரும் என்றும் ட்ரம்ப் தெரிவித்துள்ளார். ஹமாஸுடனான போர் நிறுத்தம் தொடர்பாக இறுதி முடிவு இன்னும் 24 மணி நேரத்திற்குள் தெரிய வரும் என்று அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் குறிப்பிட்டு இருக்கின்ற நிலையில் காசாவில் இஸ்ரேல் தனது முகத்தை காட்டியுள்ளது அமெரிக்காவை அதிர்ச்சியில் ஆழ்த்தியுள்ளது. காசா மீது இஸ்ரேலிய வான்வெளி தாக்குதலில் வெள்ளிக்கிழமை குறைந்தது 20 பாலஸ்தீனியர்கள் கொல்லப்பட்டதாக தெற்கு காசாவின் காஞ்சியோரிஸில் உள்ள நாசர் மருத்துவமனையின் சுகாதார அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர். வெள்ளிக்கிழமை அதிகாலை 2 மணி அளவில் காசாவின் மேற்கில் உள்ள கூடாரம் முகாமையை மீது இஸ்ரேல் ஆக்கிரமிப்பு படை நடத்திய வான்வெளி தாக்குதலில் குறைந்தது 20 பாலஸ்தீனியர்கள் கொல்லப்பட்டிருக்கலாம் என்று தகவல் வெளியாகியுள்ளன. போர் நிறுத்தம் வரும் என்று எதிர்பார்த்து இருந்த சமயத்தில் இப்படி இழந்து விட்டீர்களே என்று உறவுகளை இழந்தவர்கள் கதறி அழுகின்றனர். இதனால் இஸ்ரேல் ஹமாஸ் இடையான போர் நிறுத்தம் சாத்தியமா என்ற கேள்வி தற்போது எழுந்துள்ளது.